திருச்சி அரியமங்கலத்தில் அரசு பள்ளியில் அறிவியல் கண்காட்சி. தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் அறிவியல் கண்காட்சி நடைபெறும். அந்த வகையில் திருச்சி உக்கடை அரியமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெரால்டின் மஞ்சுளா தலைமையில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் SMC தலைவர் ராஜேஸ்வரி கண்காட்சிகளை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்த அறிவியல் கண்காட்சியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தி வைத்திருந்தனர். இதில் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் மாணவ மாணவிகளை பாராட்டி வாழ்த்து கூறினார். மேலும் ATM மிஷின், பசுமை இல்லம், காற்று சுத்தப்படுத்துதல், காந்த திசை காட்டி, விலங்குகள் பாதுகாப்பு, மழைநீர் சேகரிப்பு, சோலார் அடுப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் படைப்புகள் மாணவ மாணவிகள் காட்சிப்படுத்தி வைத்திருந்தனர். இந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டு பாராட்டினர். இதை நம்ம கேம்புக்கு போனால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சூரிய ஒளியில வச்சு இதை நம்ம சூடாக்கி நம்ம இது வேணா சாப்பிடலாம். உக்கடை அரியமங்கலம் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோட ப்ராஜெக்ட் நேம் பசுமை இல்ல விளைவு. இப்போ நம்ம தாவரம் எல்லாம் வளர்க்குறோம்னா பிளாஸ்டிக் ஷீட்டால் சுற்றி மூடி உள்ள தாவரம்லாம் வச்சா நல்லா வளரும். இது உள்ள மீத்தேன், கார்போஹைட்ரேட், கார்பன், குளோரோஃப்ளோரோ எல்லாம் கலந்துருக்கனால வெப்பத்தை உருவாக்குது. சூரியனிடமிருந்து பெறும் அகச்சிவப்பு கதிர் வளிமண்டலத்தில் மாசுக்கள் இல்லாத போது மீண்டும் வளிமண்டலத்துக்கே திருப்பி அனுப்பப்படும். இதனையே பசுமை இல்ல விளைவு என்கிறோம். அஜ்மல், நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி உக்கடை அரியமங்கலம். இப்போ உலகத்தில் அதிகமாக மாசுபாடு ஆயிடுச்சு. அதை சுவாசிக்கிறனால மக்களுக்கும் சிரமம், சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வருது. அதை குறைக்கிறதுக்காக நான் ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பேர் எங்கள் ஸ்கூல் சார்பாக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பேர் காற்று மாசுபாட்டினை தடுக்கலாம். இது இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதான் கெட்ட காற்று. இப்போ கெட்ட காற்றை இந்த சிம்னி மூலியமாக ஷட் பண்ணி இந்த பைப் வழியாக இது கார்பன் எக்ஸாஸ்ட், அதாவது காட்டன் மஞ்சை உள்ளாக்க வச்சு ஃபில்டர்னு கூட சொல்லலாம். இந்த ஃபில்டர் வழியாக கார்பன்கள் அதில் படிஞ்சு இப்போ நல்ல காற்றா கிளியராக வருது. அதனால் எனக்கு ஒரு கோரிக்கை, தொழிற்சாலை வச்சுருக்கவங்களுக்குலாம் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். தொழிற்சாலை கழிவுகளை வெளியேற்றுறாண்டா ஒன்று இந்த மாதிரி இயந்திரத்தை வச்சு வெளியேற்றுங்க, அப்படி இல்லையா முறையான படி வெளியேற்றுங்க. தேங்க்யூ.